கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மெய்யாய் மெய்யாய் அப்படின்னு சொல்லி 2 முறை அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. அதாவது கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களுக்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். நீதிமானுக்கு மெய்யாய் பூமியில் பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் மட்டும் நீதிமானுக்கு பலன் இல்லை, நீதிமானுக்கு பூமியிலேயே பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். தாவீதை கர்த்தர் அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து பூமியிலேயே சிங்காசனத்தை கொடுத்து உயர்த்தினார். அதே போல நீங்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவுரையை எழுதி உங்களுக்கு நீதிமான்களாகிய உங்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை, ஒரு பெரிய பலன் அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உங்கள் கண்கள் இன்னும் காணலை, காதுகள் கேட்கலை, உங்கள் இருதயத்தில் தோன்றலை, அந்த பலனை கொடுக்க போகிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். பாருங்களேன், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. ஆமென். நமக்கு நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளுக்கும் எல்லா அநியாயங்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். பூமியிலேயே அவர் நியாயம் செய்ய போகிறார். பூமியில நியாயம் செய்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் அந்த நீதி நியாயத்தை அறிந்து கொள்ளும்படியாக வெளியரங்கமாக உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் வடித்த ஒவ்வொரு கண்ணீர், அந்தரங்கத்தில் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபம் எல்லாவற்றிற்கும் வெளியரங்கமான பலனையும் வெளியரங்கமான நியாயத்தையும் கர்த்தர் உங்களுக்காக நடப்பித்து உங்களோடு அவர் இருக்கிறதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக விளங்க பண்ண போகிறார். உங்கள் மீது அவர் அன்பாய் இருக்கிறதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக விளங்க பண்ண போகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு மெய்யாகவே பலன் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பூமியில் நியாயம் செய்கிற தேவன் மெய்யாய் உங்களுக்கு நீதியை நியாயத்தை செய்ய போகிறார். அது சீக்கிரமாக கர்த்தர் செய்து முடித்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்களுடைய தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்த போகிறார். கண்மலையின் மேல் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்த போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இழைக்கப்பட்ட எல்லா அநியாயங்களுக்கும் எல்லா அநீதிகளுக்கும் பூமியில் மெய்யாய் நீர் நியாயம் செய்து உம்முடைய நியாயத்தை எல்லார் கண்களுக்கு முன்பதாக அறிய பண்ண போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய நீதியுள்ள நியாய தீர்ப்புகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுத்த போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாய் நீதிமானுக்கு நீர் பலனை கொடுக்க போகிற தயவுக்காக, நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மிடத்திலிருந்து பிரதிபலன் வந்துவிட்ட கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தர் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை சத்துருக்களுக்கு முன்பாக நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்து விட்டதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.